பாராட்டுங்கிறது என் தம்பி சசி, என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன். அவன் சொன்னான், அண்ணன் நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாத அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு, நம்ம காதலித்து நேசித்த பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைப்போம்ல. அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக தெருவில் படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலலாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது. பல நாட்கள் பசியவே உணவை அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை துறையை நேசித்து தான். இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான், அதனால தான் என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்துட்டான். சரவணன்னு அவனை கொண்டாட தோணுது, கட்டி பிடிச்சிக்கிற தோணுது, அவ்வளோதான். அதுதான் இது. அது மாதிரி தான் இது. எப்படின்னா, தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணனை ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன். அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ பார்த்தாலும் இந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை தூர நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கே இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும். அவர் யாரோ ஒற்றன்பருக்கு நம்மளை கொலை செய்ய திட்டமிடுவாங்க இருக்குன்னா அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும்போது ஒரு பை வச்சுருப்பார். தோல் பை இது கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும். பார்த்து இது பண்ணும்போது யார் நீங்கள் யாரியா அப்படின்னோன்னா அவர் தள்ளி போய் கலங்கி சொல்ல, நான் தான்டா நீ, நான் தான் நீ. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா நான் தான் நீனா என்ன ஒரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நான் தான்டா. பேருந்தில் போகும்போது பொண்ணுகள் கைப்பிடிச்சி இழுப்பான், இடிப்பான், அடிக்கணும்னு தோணும். ஆனால் குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும். எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் இறங்கி போயிடுவேன். எல்லாரும் போனால் நானும் போனேன். ஆனால் நீ போகலடா. நீ தட்டி கேட்டா ஏற்று கேட்ட, நான் தான்டா நீ. ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்கிற, நான் நினைக்கிறேன் நீ செய்கிற. அதே மாதிரி ஒருத்தன் பரிசு எடுத்துட்டு ஓடுவான், பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான், தட்டி இப்போ விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும். நமக்கு எதுக்கு பிரச்சனை, எல்லாரும் போனால் நானும் போயிட்டேன். ஆனால் நீ போகலை. அப்போ நான் நினைக்கிறேன் நீ செய்கிற, நான் தான்டா நீ. அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான். அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும். இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான். யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை. சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா. இறங்கி கூட்டுறதான் யாருன்னு தெரியல. இங்கே பிரச்சனையே அதுதான். அதில் என் தம்பி பார்த்தான், இறங்கி கூட்டிட்டான். அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான். அவ்வளோதான். இதில் அது செய்யணும், ஒருத்தன் செய்யணும். அதுதான் இங்கே இருக்கிறது. அதில் எனக்கு இந்த இது எப்படி வருதுன்னா, நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன் கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது. அதில் போகும்போது 2 பேரும் ஓட்டுநர் இது பண்ணுறாரு. நானும் எங்கள் அப்பா உட்காந்து அதில் பாட்டு ஓடுது. எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவார். அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார். கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து ஐயா எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி ஆக்கம் வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும். இதெல்லாம் எழுதி வச்சுருக்கும்போது எங்கள் அப்பாவை வைரமுத்து ஐயா எழுதி பாராட்டுறது, கண்ணன் அவர்களை பாராட்டுறது, ஐயா வைரமுத்து அவர் பாராட்டுறது, இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்போ சின்ன இதான் ஆள் தானே, நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி தானே இல்லை கேட்கும்போது, அப்பா இப்படியே நம்மளை இப்படி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவா இருப்பாருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். மயனே அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா, நம்மளை நாமே பாராட்டிக்கிடா தாண்டா, நம்மளை வேறு யாரும் பாராட்ட மாட்டாங்கடா. அது என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் பல பேரை கூட என் தம்பிகிட்ட சொல்லுவேன், என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா, நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஊரில் சப்பானின்னு தான் சொல்கிறான்ற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும். ஜூலியஸ் சீசர் என்ன சொல்கிறான், அடுத்தவன் உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத, எழுந்து சொல்கிறான் நான் ஆக சிறந்தவன் என்று. அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம. அது மாதிரி நம்ம சொல்லிட வேண்டியதான். அதில் எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம். கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது, பெருமை அடையாது, மேம்படாது. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம், அதை எப்படி சொல்றாரு பாருங்க. அது மலை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல். எது கலையை போற்றாத சமூகம்.
அது அலை இல்லாத கடல்ரா, தலை இல்லாத உடல்ரா. அதனால போற்றணும், கலை இலக்கியத்தை கொண்டாடணும். இங்கே அப்படி இல்லை. இங்கே நீண்ட காலமாக இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில், இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள், திராவிட சித்தாந்தம்லாம் திரையுலகில் இருந்த இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு? கூத்தாடிப்பைய, சினிமாக்காரப்பைய, ஐயோ கூத்தாடிப்பைய, கவலாய சாக்கடை, இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டுது. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார். அதில் நம்ம ஆள் மட்டும்தான். இங்கே பாருங்க, திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள். என்னை பக்கத்தில் நிற்க வச்சு சொல்றாரு, என் கையிலிருந்து வர துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்கு. திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ, ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்டுறக்கூடாதுன்றாரு. தொடர்ந்து செய்யணுங்கிறாரு. திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம், அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை. அது அப்படி அப்படி புறந்தள்ளி விட்டுற முடியாது. திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் புறப்போக்கில் கேட்டு போகக்கூடாது. பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல், நதியா கொண்டை, நதியா சேலை, எத்தனை பேர் போட்டாங்க. என் தம்பி சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் வந்து அவனால் ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி, அந்த கோபிகா. எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து அவனை கட்டிட்டு போனாங்க. தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது, அப்படியே சொல்லிட முடியாது. தேவர் மகன் ஒரு படம், அந்த படம் எதை சொல்ல வருது? படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு, 2.5 மணி நேரத்தை விடு, 2 மணி நேரத்தை விடு. கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலஹாசன். நாசரன் தலையை வெட்டிடுறாரு, உருண்டு போச்சு. பெரிய அருவாளை தூக்கிட்டு வர்றாரு. சாதாரண இல்லை, குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா, வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது. படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு. பெரியாத்தா போய்கிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம், சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம். இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான். இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர் போகும்போது போங்கடா எத்தனை நாளைக்கிடா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும், போங்கடா போய் காடுகிற உழுது புழைங்கடா புள்ள குட்டியில் படிக்க வைங்கடான்னு அவரா, அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவுலாம் கிடையாது, அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம். இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காது. எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு, எல்லாம் கூட்டம் ஊரே கூடி படுது. 5-6 பேர் அருவாக்கம் படம் தும்முடு உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. கற்று ஓடுறான். ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமான எல்லாம் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு, என்னங்க என்ன கூட்டம், என்ன இங்கே ஓடுறாங்களே என்ன பண்ண? இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் சண்டை, ஊருக்காரன் அருவாக்கம் படுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் நீங்கள்லாம் போகல அப்படின்னு. முன்னாடி இப்படித்தான் தொட்டதுக்கெல்லாம் அருவாக்கம்பை தூக்கிட்டு ஓடினதான் நாங்களும் ஓடினதான். இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் டப்புன்னு அருவாக்கம்பை எடுக்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கா இல்லையான்ட்டோம். அப்போ ஒரு கலைஞர், நீ சொன்னால என் தம்பி ஒருத்தனை மாற்றினா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு. அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு பாரு. ஒரு ஊரில் அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்குன்னு. அதை தான் சொல்கிறான் சேகுவாரா, வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். வினையாற்றாத சொல் வீண். அதனால இந்த பேசுகிற என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு, அப்போ தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு, ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா, சரியா தவறா, அதான்டா பேச்சுக்க பலன். அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு. நீங்கள் சின்லெஸ் லிஸ்ட்டு கருப்பு வெள்ளையில் படம் 4 மணி நேரம். அவன் யூதன், எடுத்தவன் ஸ்பீல்பர்க்கு யூதன். அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்தில் கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான். அப்போ மெதுவாக அப்படி நகரும் கருவி, அப்படி கேமரா நகரும். அதில் அப்படி ஸ்பீல்பர்க் அப்படி விலைக்கு வந்து காட்டுவான். அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க, ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அது. அப்படி வைப்பான். வச்சுட்டு படம் விட்டு வெளியில் வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரோடும் பேசலை, தலை குனிஞ்சு போனான். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக யூதர்களை கொண்டிருக்கானான்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மாதிரி தான் இது. அது மாதிரி நந்தனை பார்க்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்காணுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும். அதுதான் இது. வந்து இங்கே பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான். இங்கே என் தம்பி கூட சொன்னான், என் தம்பி ராஜமுருகன்,
இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்கிறான், எங்கள் அண்ணனை நீங்கள் என்ன இப்படி டப்புன்னு கம்யூனிஸ்ட் இல்லை, கோட்பாட்டு அளவில் கம்யூனிசத்துக்கே அடிப்படை எது? தமிழ் தேசியம்தான், தமிழனுடைய தத்துவம் தான். என்ன அண்ணன் அதிகமாக பேர், மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு பிறகுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வள்ளுவ பெருமகனார். அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்குது. அவன் ஏன்டா எல்லா உறவுக்கும் பாடலை? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடைமை இங்கே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்ட்டான் பெரும்பாவளன் பாரதி. அதை தாண்டி இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவன் மனுஷனே வரலையே, காக்கையும் குருவியும் நம்ம ஜாதிடா. அதான் நான் சொன்னேன், காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு, மாநாடு நடத்தி. பாரதி பதறி எந்திரிச்சிட்டான். என்ன நான் உங்களை வெள்ளாதான பாசன் பண்ணப்பா, நீங்கள் எப்போ என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு. பாரதி நீ ரொம்ப தப்பா பேசிட்டா, புளி விட்ட நீ இப்படியே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நாங்கள் எப்படி அவன் ஜாதியாக இருக்க முடியும்? ஒரு காக்கை சத்தா 1000 காக்கை கூடி கத்துவோமடா. நீ மொத்த இனமும் செத்ததுக்கு ஒரு பையன் நீ அழலடா. நீங்க எப்படா என் ஜாதியில பிறந்திருப்பீங்க, நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும்? பாரதி வெக்கி தலை குனிஞ்சு மறுபடியும் போய் படுத்துட்டான். அது மாதிரி புதியதொரு உலகம் செய்யவும், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ங்கிறான். உலகம் தழுவி போறான் யாரா? பாரதிதாசன். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு எங்கள் உயிரென்ற காப்போம்ட்டான். பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா? என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு? சீனா எந்திரிக்கிறான். அவன் அரேபியா எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்ட்டான். பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்ட்டான். அவன் ஒன்றும் தெரியாத அவன் ஊமை பயிலுன்ட்டான். அந்த நேரம் எங்கள் ஊர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்தவன், இந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கணியன் பூங்குன்ற எந்திரிச்சு இருகரமும் பேசிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டான். எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம், பொது உடைமை, சித்தாந்தம் எல்லாம் வாடா அப்படின்னு. அதை தான் என் தம்பி சொல்கிறான். ரெண்டும் ஒன்று தான். தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாதுங்கிறார் லெனின். அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது, அவன் எப்படா கம்யூனிஸ்டாக இருக்க முடியும் சொல்லிருக்காருல்ல. இதை சொல்லாத நீ. இதை சொன்னீங்கன்னா கோச்சுப்பாங்க நம்ம ஆளுங்க. லெனின் சொன்னதெல்லாம் இப்போ நாங்கள் பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாதுன்னா நீங்கள் சொல்கிறது எங்கே போய் பொருத்துறதுன்னு அதை விட்டுருவோம். ஏன்னா அது நாங்கள் நடந்து வந்த பாதை, அதனால் அதை விட்டுருவோம். இப்போ இதில் என்னென்னா, இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்றை சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பியெல்லாம் சொன்னாங்க. என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை, அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை. அதை எடுத்த எல்லாத்துலேயும் ஒரு சமூக பார்வை இருக்கும். ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம், எல்லாமே கவிதைன்னு தான் பேர். ஆனால் சில கவிதை பளிச்சுன்னு இருக்கும். அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி. எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பாரதிதாசன் எவ்வளோ எழுதியிருக்காங்க. ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் முந்தைய படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக இது வந்துடுச்சு. அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது. நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது. எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும். இந்த படம் எவ்வளோ முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும். படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை, படத்தை சொல்கிறான், யாரும் தயாரிக்கலை, என்ன பண்ணலாம், நம்மளே எடுத்துருவோம், துணிஞ்சு எடுத்துருவோங்கிற முயற்சி இருக்குல்ல, அதுக்குத்தான் இந்த பாராட்டு. அதுக்கு தான் இந்த பாராட்டு. நான் எங்கள் அப்பாட்ட மணிவண்ணன்ட்ட உதவி அந்த அசோசியேட்டாக வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி ஒரு சுதந்திரம் படம். அதில் எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனாக இருந்து படித்து காவல்துறை அதிகாரி ஆசிரியர் இருக்குதுன்னு நான் உடையை கழட்டி போட்டு ஒரு டவுசரோடு போகிறோம். அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதை அண்ணன் சிவகுமார் விடுதலை போராட்ட தியாகியாக வருவாங்க. இதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார்.
திடீர்னு ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு இவனை எப்படி நிறுத்துறதுன்றீங்க, வாடா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நூலகம், அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு இது பண்ணி படம் போட்ட ஒரு லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது, சீல்டு மாதிரி, அதை எடுத்து இந்தா நீ சொல்லி வேணாலும் பேசிட்டுன்றா, அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தாண்டான்னு. அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்பட எழுதின கடிதம், இவ்வளோ தாண்டா அந்த படத்தில், மொத்த பணம் போச்சுடா அந்த படத்தில், அவர் எழுதி இந்த பாராட்டு ஒன்று தான். என்ன பாதல் நினைக்கிறீங்க? இது போதும்டா எனக்கு, அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும். அப்படி பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது. ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்போவாதான் என் உயிர் தம்பி தங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும்போது வரவேற்பறையில் இருக்கிறார், அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை. அது வரை இந்த மாதிரி தேநீர் பலகை மேலே ஒரு இது இருக்குது, புத்தகம் புரட்டுறாரு. அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது. அந்த அறிஞர் பெர்னாட்ஸோட புத்தகத்தை பறிக்க போகும்போது அதில் ஒரு வாசனை அவருக்கு படுது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான். ஆனால் உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் அவன்தான். உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைச்சவன் தான். நீங்க இதுவரை பேசினீங்க மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அம்பேத்கர் எல்லாரும் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைச்சவன் தான். அப்படிதான் எல்லாரும் மாதிரி நம்மளும் மடுறதுக்கு ஆசை இருக்கலாம். வேணாம் நம்ம ஜோக்கர் எடுப்போம், எல்லாரும் வேணாம் நம்ம நந்தன் எடுப்போம். தன் போக்கில் திருப்ப நினைக்கணும், தன்னை கவனி அப்படின்னு. அதுதான் இங்கே நீ மாற்றத்தை விரும்புறியா, அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சும்மா மானுடனேயம் சக மனிதனின், இங்க பாருங்க, உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில், எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன். கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவுகிறான் பாரா, அவன் தாண்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன். அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி சரவணன் கை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. ஐயா வைகுந்தர் சொல்றாரு, தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதாண்டா தர்மம்ங்கிறார். நீ அவனை போட்டு அவனை ஏற்று பார்க்க, ஒரு வல்லாதிக்கன், ஒரு வலிமை உள்ளவனின் அழகே எளியவனை, வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பா நிற்பதான். திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான். அப்ப உரிமை இழந்து அடிமையா நிக்கிறவனுக்காக பேசாதவனும் நம்மள அடிமைதான். அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதிக்குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிற்கிறவன் தான் இங்கே அவன். அந்த அந்த மானுடம் தான் இங்கே மகத்தானது, அதுதான் பெருசு. இங்கே என் தம்பி வந்தோடனே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லோன்னா பயந்துட்டான். அப்படிலாம் கிடையாது. நான் போன விழாவில் கூட பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா? அவன் தெரியுமா? அவன்கிட்ட போய் சுப்பையா தாண்டா ஒரு பேர், அவன் நம்மாலியா, அவன் பேர் சுப்பையா, பொண்டாட்டி பேர் செல்லம்மா, அவங்க அப்பா பேர் சின்னசாமி, அம்மா பேர் வள்ளி. இவன் பாண்டையா இருக்கலாம், இவன் ரங்கராஜா இருக்கலாம், அவன் எங்காலு நம்ம பாட்டன் சுப்பையா. சுப்பையா எங்கானு சுப்பையா, நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான், சத்திரியன் தோலிலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், சூத்திரன் காலிலிருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுலேருந்து பிறந்தாங்கன்னு இவங்க கேட்க, அவர் உடனே இருந்துச்சு, அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான். இப்ப தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு? இதனாலதான் என் பாட்டேன். கழுத அக்ரஹாரத்துக்குள்ள வரக்கூடாதியா, கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாங்க, இன்னை வாட குளிரா இந்த பூணூலை போடுற, இன்னையிலிருந்து நீ ஐயன்டா போட. யாரா போட்டது? அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்றான். அதனாலதான்டா நம்ம பாட்டை பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதுரா, விளங்காது, உருப்படாது. இவன் கைவிட்டுருவான், இவன் பாரதாசனை கைவிட்டான். ஏன்? வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடும்போது எங்காலு
அப்படின்னு எங்காலு. ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். அதோட விட்டான். அதோட கதை கந்தல் ஆயிடுச்சு. அவர் எதிரி ஆயிட்டாரு. அப்படித்தான் பாரதி. பாரதி வந்து என்ன என்ன பாரதி அன்னைக்கு கூட என் தம்பி இதை தெரியுது சரவணட்ட, என்னென்ன இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு. எங்கள் ஆளுகள்லாம் படுத்து கிடக்கிறா, நான் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் அம்பேத்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் முழிச்சு ஏதோ படித்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களேன்னு. அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிடுச்சு, அவங்க தூங்குறாங்க, ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா, காதலை பாடிட்டா, வீரத்தை பாடிட்டா, அதை பாடிட்டா, எல்லாம் பக்தி பாடிட்டா, இது இந்த தாலாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு. அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் தானே தூங்க வைக்க பாட்டு வேணும். இவன் ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு தான் பல ஆண்டுகளாக, இவனை உசுப்பத்தான் பாட்டு வேண்டி கிடக்குது. அதில் எதுக்கு போய் தாலாட்ட பாட சொல்கிறான்னு போயிட்டு அப்படி அவன் பாக்கள் முழுக்க எழுச்சி பாக்கலாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். நந்தன் வந்து அது சாதியை தாடுது, அவர் கற்பனை என்னமோ சரவணையன் தம்பி வந்து கற்பனையில் ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா, நடக்குது. இதெல்லாம் நடக்குதான்னா இன்னுமா அங்கே சாதி இருக்குன்னு கேட்டால் நீ வேற கிரகத்திலேருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்டில்ல, அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கா நீ. உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்தில் பார்க்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒன்று நான் பேச்சு புரிய முடியாது தம்பி. அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பதிக்க முடியாது. நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு, ரெக்கையை கட்டி தேவதூதர்கள் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்காத, கீழே காலை வை, வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டே பேசணும். இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமாங்க, இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு. இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. டேய் அந்த இடத்துல கூட சொன்னேன், என் தம்பி சமுத்திரக்கனி பேசுகிற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் இதெல்லாம் சேர்த்து ஆடுகள் கோயில்களில் ஆடுகளை தாண்டா பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்லங்கிறாரு. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாகணுங்கிறாரு. போராடித்தான் பெற்றாகணும். அதை தான் இந்த படம் போதிக்குது. நந்தன் படம் நீ இப்போ சொன்னல 2 வரி இல்லாதுன்னு. இப்போ என் படத்தில் தம்பி படத்தில் என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன். வன்முறையாளன்னு கட்டமைக்கிறான். இப்போ எங்கள் தலைவர் கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்காக்க தூக்கின ஆயுதத்தை பயங்கரவாதம்ங்கிறான். அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும். அப்போ என்ன செஞ்சேன், நான் செய்கிறது வன்முறை அல்ல, நான் சொல்வது மருத்துவம். இதயம் நோய்பட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? அது மருத்துவம். அதை தான் அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்ய சொல்கிற, இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தான் சொல்ல வேண்டியது இருக்குன்ட்டான். அதுதான் இந்த ஒரு உரையாடல் தான் படம். அது மாதிரி என் தம்பி இருக்கான் பாருங்க. இப்போ நந்தன் படம் என்னென்ன, செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன். அவன் செஞ்சிருக்கலாம்ங்க. எது முற்போக்கு, எது சீர்திருத்தம், எது மாறுதல், இதாங்க மாறுதல். கோயிலை காட்டணும், நிறகுடத்தோடு வரணும், பொங்க வரணும், அப்படின்னு பாலை கறக்கணும். இதெல்லாம் ஒரு 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 பழக்கம். ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட்டாக படம் தொடங்குதுங்க, நல்லா ஓடுங்க, நல்லா ஓடிடும். இது ஒரு நம்பிக்கை, காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் செருப்பை காட்டுற செருப்பு பேசுதுங்க. இந்த ஒரு தனித்தா அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட், இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம், எங்கள் ஊரில் பிரசிடண்ட் ஆகிறது நாங்கள் சொல்கிற ஆள் தான் ஆக முடியும். இதாங்க கருத்தியல், அதுதான் கருத்து. இப்போ காலு செருப்பு, ஒருத்தன் நான் சொல்கிற ஆளுன்னு மிதித்து செருப்பாக வச்சுருந்த ஒருத்தன் பிரசிடண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல, கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடறாங்க. இதாங்க படம். இதுக்கு முன்னத்தை ஏறு ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு. அவன் தாழ்த்தப்பட்டவன், அவங்க அப்பையும் செருப்பு தைக்கிறவன். இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான். வந்து இறங்கி ஆபிரகாம் லிங்கன் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ட்டு இவர் செருப்பை கழட்டி போட்டு, இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது, கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, அப்படியா பிஞ்சு போச்சு இப்போ, அப்படியா கொடுங்க, கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்கள் எங்கள் அப்பா இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு, அவர் தச்ச செருப்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ உறுதியாக இருக்குது. நீங்கள் இதை போட்டுக்கிறீங்க, மறுபடியும் அந்த இங்கே வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், தச்சு தரேன்னு செருப்பால், அதே செருப்பால் அடிச்சு அனுப்பிட்டான். எப்படி
அதுதான் அதுதான் அந்த இந்த கருத்திற்கு பாருங்க ஆபிரகாம் லிங்கம் பேசுனது. அதை தான் அந்த படம் சொல்லுது. எந்த கருத்து எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையை என் உணர்வை, அது செருப்பால கடை பிரசிடண்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு, கேமரா மேலே செருப்பில் மீச்சுட்டான் சச்சி, படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அதுதான் அது. நீங்கள் அது பார்த்துங்க எப்படி இப்போ அந்த படத்தில் என்ன சுருக்கம் என்ன சொல்கிறாரு, ஆள்றதுக்கு தான் அதிகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்டா, வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது. இதுதான் படம். நீங்கள் இந்த சாதி என்ன தானே சில பேசுவான், சாதியை பெருமையாக இருக்கும்பா, சாதி தான்பா. அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுருக்கேன் பாருங்கள். இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினச்சிக்கிட்டான். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான். நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியாக எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அதனால் அதை நான் திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன். அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது. சேகுவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு. ஏன் என் தம்பி சரவணன் நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனேன். அவன் என் தம்பி, நான் அண்ணன். எப்படி அண்ணன், நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன், படம் எடுக்க காசு இல்லை, தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல. என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போயிட்டான் போதும், தயாரிப்பாளர் அமெரிக்காவில். அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழக்க சாமியில் மீது 10,000 20,000 30,000 கொடுப்பாரு. அதை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். படம் ஓடிடுச்சு. ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது. நம்மளை யார் பாராட்டுவா? நம்மளை யார் பாராட்டு? நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளை யார் பாராட்டுவா? நம்ம இல்லை ஏதாவது குவார்ட்டருக்கு மேலே 10 ரூபா போட்டு விற்று ஏதாவது கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்களே சோறுட்டி அடித்து நாங்களே ஒட்டி OMCயில் என்னோட பயிற்சி எடுக்க எங்கள் அண்ணங்க பேர் வேணாம், அது வீணான சிக்கல். அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம். அவங்க வந்து தம்பி ஒரு படம் எடுத்துக்க அவனுக்கு ஒரு பாராட்டு விழா அப்பன்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்களாம் நடத்துனாங்க. அன்னைக்கு எனக்கு 2 அண்ணங்க 3 அண்ணங்க இருந்தாங்க. இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். அந்த அண்ணங்க பணத்தில் வலிமையாக இருந்தாங்க, இந்த அண்ணன் மனத்தில் வலிமையாக இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். வேற நம்மளால் முடிஞ்ச என்ன பாராட்டு, நல்ல பாராட்டணும். பூமி தாய் ஒரு பந்தயம் 9 முறை எழுந்து விழணும், 10 முறை எழுந்து விழணும். 9 முறை எழுந்துட்டான், 9வது முறை விழுந்து கிடக்கிறான், கீழே கிடக்கிறான். அவனால் முடியல. இந்த பூமி தாய் நெத்தியில் முத்தமிட்டு எழுந்துரு மகனே எழுந்துரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான். அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆறா உன்னால் முடியும்டான்னு சொல்லணும். அதனால தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம். சாதி என்னென்ன சாதி அவ்வளோன்னா, சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி, பிளந்து பிரித்து தள்ளிடுது. குறிப்பாக அதில் நமக்கு தமிழ் சமூகத்திற்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான். இதெல்லாம் பாருங்கள், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு வருந்தி பாடிட்டார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். அதை யோசிச்சு பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுற. அப்படி தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடியிருக்கலாம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. சாதியை பிணிப்பற்ற தோலை பாருங்க, சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோலே தண்டமிழ் வாழை தூக்குங்கிறார். அது எவ்வளோ பெரிய கொடியதுன்னு நீங்கள் பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இங்கே எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்கள். அதிகாரமற்று அடிமையாக எப்படி நிற்குன்னு பாருங்கள். தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான், நோய். தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், அது பெரிய நோய். நீங்கள் தமிழ் சமூகத்தில் பெரும்பாலான சமூகம் இங்கே இருக்கிற பெரிய சமூகங்களில் சாதிய பாகுபாடு இருக்குது. இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது, இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது. அப்படிங்கும்போது தமிழர்களுக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடைமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இது எப்படி பிளக்குன்னு பாருங்க. ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை. இங்கே என்னென்ன பிரச்சனை? விவசாயி பிரச்சனை விவசாயி தான் பார்த்துக்கணும். போக்குவரத்து தொழிலாளி தான் போராடணும். ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தான்.
மருத்துவர் தான், செவிலியர் தான் போராடணும். அங்கதான் நாங்கள் வீழ்ந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே. அங்கதான் என்ன, இது மீனவன் பிரச்சனை இல்லை, மாணவன் பிரச்சனை இல்லை, உழவன் பிரச்சனை இல்லை, இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் தொடங்கினான். அன்னைக்குதான் இந்த சிக்கலை கவனிக்க ஆரம்பிச்சான். பிளந்து பிரித்து தள்ளிரும், உன்னை வலிமேற்றவன் ஆக்கிரும். அது சாதி. இப்போ என்னதான் செய்யலாம்? ஒரே பார்வை தான் என் உடன் பிறந்தார்களே. நந்தன் திரைப்பட விழாவில் கூட இதை நான் பேசலேன். நான் ஒரே பார்வை தான், புதிதாக ஒன்றும் வகுத்துக்காத. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை. இதை நல்லா எழுதிக்க, இதை வச்சுக்க, கவனத்தில் வச்சுக்க. அதுபோல எனக்கு யாரும் அடிமை இல்லை. இவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு. ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க. தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவுதான். நீ செருப்பை இப்படி வச்சு நடந்திருக்கிறியா? குனிஞ்ச தண்ணி குடிச்சிருக்கிறியா? அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தனா தெரியும். அப்போ அது பேசி பயன் இல்லை. அது சும்மா இது ஏதோ சொல்கிறாரு, இது ஏதோ பேசுகிறாங்க, இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி. அப்படிலாம் இருக்க முடியாது. இவ்வளையும் ஆவேசமாக சீமான் பேசுவார், கோபமாக பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார்னு. வலி தம்பி, வலி. ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை, சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினவனால அது அப்படி தான் இருக்கும். அது உனக்கு புரியாது. அந்த வலியை உணர்ந்தாதான் தெரியும். அப்போ அது எப்படின்னு பாரு. ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடை ஏன் நம்ம அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத நம்ம ஏற்கலை. எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம்? அது காரணம் இருக்குது. இதே ஐயா வைத்தியநாத ஐயர் தெரியும், வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு. கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும் போது நீங்கள் சொல்கிற ஐயர் வைத்தியநாத ஐயர் எழுதி கூட்டிகிட்டு போகிறார், உள்ள கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துகிறார். எல்லா பயிலையும் எதிர்க்கிறான், ஒரு பயம் ஆதரிக்கல. ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில், ஒரே ஒருத்தன், ஐயரே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் உங்க கூட வர, எவன் எதிர்க்கிறான்னு பார்க்குறேன்னு சொன்ன ஒரே ஆள் நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் தான். எவ்வளவு இதாக இருந்தால் சொல்லி பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம். அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார். இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு அணிக்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல. கடவுள் வரி, சமய வரி, கண்ணல் நீக்கிற தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனம் தாய் தாய் தாயங்கிறான். தமிழ் தாய் ஆளுமுடங்கிறான். அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்தில் குறியீடா இருக்கான் பாரதிதாசன். என்ன சொல்லுற இது கால இதில் கொடுமைப்பா. தமிழனின் மானம் கப்பலர் இருக்கக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன், மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்க இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் செத்தான். ஜெயிலிருந்து வெளியில வந்தான். ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தனமில்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர. ஆனா இன்னைக்கு ஜெயிலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு வெடிப்புகள். இங்க செக்கிழுத்தவன் தியாகி இல்லை, தூக்குல தொங்கினவன் தியாகி இல்லை. எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ என் பாட்டைங்கெல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன். உன்னை யார் உன்னை இதில் இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் மட்டும் கொடுத்தா? நீ தூக்கல தூங்கின எதுக்குது இவ்வளவு? இந்த ஜனநாயகம், இந்த விடுதலைக்கா நாங்கள் இவ்வளவு பாடுபட்டீங்க? நீங்க எப்படி இருக்கு பாருங்க. பாரதி இவ்வளவு பாடினான். பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினான். பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான். சமைக்க செல்லமாக வச்சிருந்ததை காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்துக்கிறப்ப. உலகத்தில் நீங்கள் பிற உலகத்தில் பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா? உலகத்தில் பாரதி எல்லா வீட்லையும் போடா. நம்ம தாத்தா வீட்டில் தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி இப்படி நிற்கும்டா இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லமாக உட்காந்துருக்கும்டா, பாரதி நிற்பான்டா. அதான்டா பாரதி. போய் பாடுறா எட்டாயிரத்தில் இன்னும் செல்லமாக உட்காந்துருக்கோம். அண்ணன் செல்லமாக உட்காந்துருக்கும்னே இவன் நிற்பான். எல்லா பயிலும் இருக்கு. எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும், பள்ளிவாசலுக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு. எல்லாம் ஒருத்தன் போகிறேன்.
சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு நீ இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பேலையை முட்டா பேலை படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்டா. எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான். உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட. உலகத்திலே ஒருத்தான். நீங்க பாத்தீங்கன்னா அவனையே இவன் யாரா அப்படின்னு தோணும். அவன் தான் நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டக்குரம் பிடிச்சவங்க. நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டக்குரம் பிடிச்சவன். அவன் ஐயோ அவன் அவன் அந்த அந்த பாரதியவே பட்னி போட்டுருச்சான் அந்த ஊரு. தனி ஒரு உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவோம்ட்டான். அவனே பட்னி போட்டான் இந்த நாடு, இந்த பாரதம். கடைசி என்ன தெரியுமா? அவன் செத்து போயிட்டான். கவி பேர் நம்ம ஆள் எழுதுறார் ஐயா வைரமுத்து. பாரதி, உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே. இறுதி சடங்குல 8 பேர் இருக்காண்டா. பாரதி எங்க அடக்கம் பண்ணியிருக்கேன் இவன் தெரியாது. ஒன்றும் ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்து, டேய் 16 ஆண்டு ஜெயிலில் இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா. டேய் நேருங்களடா 16 ஆண்டு செல்வந்தன் மகண்டா. ரோஜா பூ மாதிரி நிறம் சொல்ல, உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நிறம். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே. நீ இன்னும் இரு, கடற்கரை புறம் கல்லறை ஆயிரும். நீ போய் வச்சு கும்பிட்டு தெரிய வேண்டியது. அதில் அதனால் அம்பேத்கர் சொல்கிற அந்த வழியை பாரு. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்கிறத பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்கக்கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயருக்காக படப்பட்டதா நினைக்காத. அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது, தமிழனா பிறந்து நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, உறவுகளை இழந்து, ஏதிலிகளா ஓடி ஓடி அது சொல்கிறாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்கிறாங்க பாருங்க. கவிப்பேரரசு என்ன சொல்கிறாரு? உலகத்தில் ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதல்ல, சொத்தை பிரிவதல்ல, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம்னு. அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால், இனத்தால், சாதியால், எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்டா. அப்படியே வச்சா இது என்ன ஒன்று. நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், எஸ்சி கொடுத்துட்டான். அவர் யாருக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர். அது தெரியாம நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவர், தாழ்த்தப்பட்டவர் அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு? வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்கு தான் அவர் நீல வண்ணத்தில் உலகம் பூரா பரவி இருக்காரு. அதான் நீ புரிஞ்சுக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம், ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எப்படி கேட்குறாரு பாருங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் உலகினில் எவருக்கும் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நல்ல செய்கை வேண்டும். நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர். நன்மை செய்பவர்தான் உலகம் விரும்புகிற, உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர். தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்டத்தகாதவன் கிடையாது, தீமை செய்கிறவன்.
எத்தனை பேர் பாடிட்டான். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் பாடுன்னு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்பில் என்ன சொல்லிடுறான், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ பேசுனாங்க, எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்ட்டு அப்படி வெறுப்பில். எல்லாத்தையும் தான்டா படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. அதனால நந்தன் இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பற்றி பேசுவதற்கு பொருள் தருது பார்த்தியா. சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் நல்லா பண்ணிருக்காருங்க, அவர் இது பண்ண. நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிற்குது. இது சமூகம் பல 100 ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற, நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீ கவனி. தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான். யாராலன்னு பார்க்கணும். அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ இவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவங்கிறான். அதை அவன் இவன் விழுந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் இந்த நிமிர்வு வரணும். அதை தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்கிறது ஒரு படம் இல்லை, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த அந்த தங்கைகள், அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீரில் இந்த சாதியை இழிவு, அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால் அம்பேத்கர் சொல்றாருல்ல, நீ சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றமாக பேசிக்கிட்டு இருக்க. சாதியை ஏற்றதாள்களை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேலே சந்தன மலை வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்னடா அது? எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம், சமூக மேம்பாடு பேசுற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பல, எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிடுவார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிடுவார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்திர அமைக்கிடுவார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிடுவார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிடுவார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அவன் அமைக்கும் போது எவன் நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, 2 எந்திரிச்சா கிறிஸ்தவர். மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும், உயரும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான். அப்ப என்னென்ன செய்யலாம்? சாதியை பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு, மனிதம். அதுதான் புனிதம் என்று தேடு. அவ்வளவுதான். நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளே பேசிட்டு இருக்காது. ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறையம் எழுதிருக்காரு, வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான்ங்கிறது. அந்த நூலை எல்லாரும் என் தம்பியில் வாங்கி படிங்க. அன்புதான் அதன் வாசல். ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல், கருணை அதன் வரவேற்பறை, முதிர்ச்சி அதன் முற்றம், தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார், வழிபாட்டு அறைங்கிறார். இவ்வளவுதான் ஆன்மீகம். அன்பும் கருணையும் வச்சுக்க, தானா முதிர்ச்சி வந்துடும். ஆன்மீகம்னா என்ன என்ன அவர் அதிலே எழுதி வர்றாரு. எவ்வுயிரை பார்த்தாலும் தன்னுயிரோட பொருத்தி பாடுறா. வனத்து பூச்சி பாத்தியா, தேளை பாத்தியா, கொடிய பாம்பை பாத்தியா, இலைய பாத்தியா, செடியை பாத்தியா, மரத்தை பாத்தியா, தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி. இதுதான் ஆன்மீகம். அப்படி நேசிக்க சரியாயிடும். நீ அதை விட்டுவிட்டு நீ உயிர்மை நேயம்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற வள்ளலார் வாரிசு. இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி, என் கோயில்கள், இதெல்லாம் என்னது? இது அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேத்து இல்லை, நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்ப இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அதை வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு. இதான் இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு.
என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியாக இருக்கும்போது நான் இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் இவர் தேவர், நான் தேவேந்திரர், நான் முதலியார் பிள்ளை இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வர உனக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி வராது. இப்போ அதுக்கு சான்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. ஈழத்தில் நம்ம மக்கள் செத்து விழும்போது வன்னியரில் ஒரு 500 பேர் செத்தான், தேவரில் ஒரு 10,000 பேர் செத்தான்னு செய்தி வந்தா என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு வரும். ஆனால் செய்தி எப்படி வந்துச்சு? தமிழர்கள் செத்தார்கள், யாரோ வேற்றுக்கிரகவாசிகள். பாலச்சந்திரன் 11 வயது சிறுவன் 5 குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாட்சி மகனாவோ, கவுண்டர் மகனாவோ, தேவர் மகனாவோ, நாடார் மகனாவோ, கோனார் மகனாவோ அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிக்காரனை எப்படா சிங்கள சுடுவான் அவனு போராட வந்திருப்பான். ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியாக கிடந்தான். இதுதான் இங்கே இருக்கிறது. இந்த சிக்கலை நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே வர்றது. ஐயா காப்பா அரவாணன் தமிழன் ஏன் அடிமையான நூலை பல முறை நான் பரிந்துரைச்சிட்ட படிச்சுக்கினா பெரிய காரணம் இல்லடா. ஒன்று, தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்கிறார், முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போயிடும். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது. இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு, போர்க்குணம் அற்று போயிடுச்சு. போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னென்னா, இப்போ அங்கே பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை, இந்த ரொம்ப படித்தவன் நாகரிகமானவங்கிறது நீ பார்த்துக்க. அண்ணா நகர், அசோக் நகர், இந்த மாதிரி கேட்க நகர் உயர்ந்த குடிகள் இருக்கும்ல, அடுக்ககங்கள் இருக்கும்ல, வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கும். ஒரே கதவை, இந்த வீடு கதவு இருக்குது, இந்த வீட்டு கதவு இருக்குது, அந்த வீட்டு கதவு இருக்குது, இந்த வீட்டு கதவு இருக்கும். இத்தனை அடுக்ககத்தில் போய் 65 வயசு ஆத்தாவை போய் கால் தடுத்து நகை திண்டு போயிருக்காங்கன்னா அப்போ சுற்றி இருந்தவனா என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. வீடுகள் இணைந்திருக்கு, இல்லங்கள் இணைந்திருக்கு, இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கானா இல்லைங்க. இங்க பிரச்சனை தான். இது நல்லா கவனிச்சுக்க. இப்ப நீ போய் தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணு. நீ போய் அந்த இடத்துல அடுக்ககத்தில் பெரிய இந்த படித்தவர்கள் பெரிய வேலை செய்கிற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் ஏய் அப்படின்னு சத்தம் போடு. டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு லைட் விளக்கு அணைச்சிட்டு படுப்பானே முடிய 10 பேர் இறங்கி, டேய் யாரா என்னடா இங்கே ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கிருந்து அழைச்சி பேசு, கேட்க மாட்டான். ஆனா நீ அப்படியே வா, எங்க கிராமத்துக்கு வா, அங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடா இருப்பான். ஒரு சத்தங்க நாய் குலைச்சா டப்புன்னு விளக்கு எடுத்துட்டு, ஏய் முனியாண்டி என்ன நாய் குலைக்குது, என்னது? ஒன்றும் மருமையை வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. அதானே சரி அண்ணே, நீங்க வேணா வாங்க சோதிச்சு ஒன்னா பாருங்க. தம்பி சொன்ன மாதிரி தான், இந்த இதுல எங்க ஊர்ல இருக்கு வா காட்டுற மாதிரி எங்க ஊருக்கு வா காட்டுறேன். ஒரு தனித்தனியா வீடுகள் இருக்கேன், இதயங்கள் இணைந்திருக்கு. ஓடுனா ஓடி வந்துருவான். இங்க அப்படி இல்லை. எதுக்கு சொல்றேன்? பண்பட்டுட்டானா, படிச்சுட்டானா, நாகரிகம் அடைஞ்சிட்டானா, தெருவுக்கு வரமாட்டானா, அதான் பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்றாரு? பண்பட்டது போர்க்குணம் மற்ற போயிடுச்சு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம். வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்றான்டா, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். உனக்கு ஒரு பழமொழி சொல்லுக்காண்டா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. நீயே பச்சையில தான் நிக்கிற, ஆனா ஓம் பச்சையை விட அந்த பச்சை பெரிய பச்சையை தெரியுது. இப்ப இதை மாத்திரம்டா, எக்கரைக்கு இக்கரையே பச்சைங்கிறம்டா, அதான் நம்ம கோட்பாடு. அப்ப நீ என்ன பண்ற? மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. அவன் நீ டைம் இஸ் கோல்டுங்கிறான், அவன் நேரம் பொன் போன்றது இல்லை உயிர் போன்றதுங்கிறான். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான். அப்ப இது எதை கவனிக்கணும் பாரு, எங்க கொண்டு நிறுத்திடும் பாரு. இந்த சாதியை இழிவு, இந்த தீண்டாமை, கொடுமை, இந்த பிளவு என்ன பண்ணோம்னா தமிழ் சமூகத்தை கூறுறது போயிட்டு உனக்கிட்ட இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்ச. அதனால என்ன பண்ற? உன் தாய்மொழியை விட அடுத்தவன் மொழி ஆங்கிலத்தை அறிவென்று நினைத்தாய். இது மாதிரி அடுத்த மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அதை நீ ஒரு தடவை கூட சிந்திக்கல. வெளிநாட்டில் வேலை கொடுத்துருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷுக்கு இல்லை, உன்னுடைய கணினி பொறியியல் அறிவியல் அறிவுக்கு தான். இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசிட போறியா? போட்டு குழப்பிக்கிறது. அந்த இடத்துல விழுந்த. அடுத்தது கடைசிக்கு வர்றாரு, அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. பெரிய தத்துவங்களை, ஆகச் சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது, பல நேரங்களில் வீழ்த்திடுது. நீயே பார்த்துட்ட.
அதுக்கப்புறம் வர்றார் கடைசிக்கு தன்னினப்பகை. கொடும் வியாதி யாரு? தன்னினப்பகை தான்டா பெரிய வில்லை. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். தன்னின பகைடா, தன்னின பகை. அதனாலதான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து விழுந்து போனான். தமிழன் அல்லாதவன் 234 போடுவான்டா, போட்டிடுவான். தமிழன் பூரா தனி சில 10 தொகுதி 20 30 தொகுதியில் போட்டு சுருங்கிடுவான். காரணம் தன்னின பகை. அது எப்படி தெரியுமில்ல, நான் செத்தாலும் சரி நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது. இந்த கோட்பாடு தான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் சரி அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும். இந்த எண்ணத்தில் தான் இந்த இனம் விழுந்துருச்சு. அப்போ அது எவ்வளவு கொடுமையான உணர்வு இந்த சாதிய உணர்வுன்னு நீ பார்த்துக்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு நான் நாகப்பட்டினத்தில் பாட்டு வெளியிட்டு விழாவில் சொன்னேன், உயர்ந்த சாதிக்காரன் உடலை தாழ்ந்த சாதிக்காரன் உடலை இன்னைக்கு நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துச்சு. தெருவில் கூட்டிட்டு இப்போ உடலை எடுத்துகிட்டு போக விடலை. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மனநிலையில் இருந்து மானுட சமூகம் மாறணும். சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி இது எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அருகில் இருக்கிற அண்ணன் தம்பியில் நீ உன்னால் நம்ப முடியுதா? உன்னால் நம்ப முடியுதா? இதே சென்னையில் எல்லாரும் முடியறான். ஆந்திராவில் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கான், வீடு கட்டியிருக்கான், நான் அனுமதிச்சிட்டேன். கேரளாவிலேருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் வீடு கட்டிட்டான், அது அனுமதிச்சிட்டேன். அங்கேருந்து வந்தவன் வேறு மாநிலங்களில் வேறு இருந்து வந்தாலும் அனுமதிச்சிட்டேன். ஆனால் என் இனம் சார்ந்த, என் நிலம் சார்ந்த, என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் குடி பறையன் என் வீட்டு தெருவில் வீடு கட்ட நான் அனுமதிக்கலை. சண்டை, எல்லாரும் சண்டை போட்டு வரட்டான். இங்கே நடந்தது, சென்னையில் நடந்தது, தலைநகரில். இந்த கொடுமையை நீ இதில் நடக்குமானேன்னு கேட்குற. ஏய், ஈழத்தில் போர் நடந்துருச்சு. ஒரு தலைவன் 35 ஆண்டுகள் வெறும் 25,000 பேரை வச்சு 2,50,000 இராணுவ வீரனை எதிர்த்து உலக படைகளெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற ஆற்றல் எப்போது அவருக்கு வந்ததுன்னா, நீ எவனாவே இரு, ஆனால் என் நாட்டுக்குள்ளே என் கோட்டுக்குள்ளே வந்தால் தமிழனா இருன்னு சொல்லி தமிழனை ஆக்குனதுனால தான் அந்த படை அவரால் வலிமையாக நின்று கட்டி சண்டை போட முடியும். இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது, நீ தண்ணி கொண்டு போக முடியாது, நீ நடக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா தமிழ் சாதிக்கும் ஒரு தாய் பிள்ளைகள். நீ உனக்கு சாதியில இருக்கிறா, உனக்கு ஒரு சாதி இருக்கு. என்ன சாதி? பாரதி சொல்றான் நம்ம பாட்டன், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதின்னு. நீ என்ன சாதி? நான் தமிழ் சாதின்னு நீ சொல்லணும். அதான் உன் ஜாதி. அந்த சாதியில் இருக்கிற நீ ஒவ்வொருத்தரும் செத்து புணமா போன பிறகும் தனித்தனி சுடுகாட்டில் படுகிற. மார்ச் என்ன சொல்கிறான்? மதம் ஒரு அவின்கிறான். ஐயா பெரியார் என்ன சொல்கிறாரு? சாதி மதம்டே சாராயங்கல்லு குடித்தா போது தெளிஞ்சிடும். ஆனால் சாதி மத உணர்ச்சி இருக்க, அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது. ஏன்னா புதச்ச இடத்துல ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர், மாரியப்ப கவுண்டர் எழுதி வைப்பான். அப்போ இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது. அதுதான் கொடியது. அவர் என்ன சொல்கிறார்? சாதி குடிதான் மதம் குடிதான்னு கேட்குறாங்க பெரியார்ட்ட. சாதி தான் குடிது. ஏன் சாதி தான் குடிது? மதம் மாறிக்கொள்ள முடியும், சாதி மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எந்த போதை? பெரிய கொடிய போதை இந்த சாதிய போதை. அப்ப எப்படி இந்த போதையை ஒழிக்கிறான் ஒரு தலைவன்? எப்படி ஒழிக்கிறான்? நீ பிரிகேடியரா, நீ சாதாரண வீரனா, எவனாவது மாவீரர் துயிலும் இல்லத்துல ஒன்னா வீர விதையப்படு ஒன்னா புதைக்கப்பட்டான். அதை உருவாக்கினான் ஒரு தலைவன். அதனாலதான் அவ்வளவு பெரிய இராணுவங்களை, உலக வல்லாதிக்கத்தை 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று சொல்கிற அளவிற்கு வெறும் 20,000 வீரர்களை வைத்துக்கொண்டு வீரத்தமிழ் மரபுகளை வைத்து சண்டை செய்ய முடிஞ்சதென்றால் சாதிய உணர்ச்சியை முதல்ல தலைவன் சாகடிச்சான். அதனால தான் வெல்ல முடிஞ்சது. இங்க அப்படியே பாய் எவ்வளவு கொடியதுன்னு பார்த்துக்க. நீ வலிமையற்று நீ இந்த உணர்வு சாதி இங்கே திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. உடன் பிறந்தவனே, சாதிய மத உணர்ச்சி திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதிய பற்று ஊட்டப்பட்டது. அதனால தான் இங்கே பிரச்சனை. உள்ளாட்சி தேர்தலில் பாரு, அவர் என் தம்பி அந்த கதையை எழுதுறதுக்கு தஞ்சாவூருக்கு போனேன், பிரசிடெண்ட்டை பார்க்க போனேன், ஊராட்சி மன்ற தலைவரை. அங்கே போன போது தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பழைய பிரசிடெண்ட் அப்போ தான் அது தனி தொகுதியாக மாறுது. அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் தான் கையெழுத்து போடுவார், பணத்தை எடுப்பார். அதை தான் எடுத்துக்க. அதான் என் தம்பி பாலாஜி சக்திகளுடைய கதாபாத்திரம். இங்கே எல்லாம் சமமாக தெரியும் தம்பி, ஆனால் சமம் இல்லை.
இந்த உலகத்தில் ஒருத்தவங்க ஒரு தத்துவம் சொல்கிறான் பாருங்க, உலகெங்கிலும் மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான்டா, ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? சரிபாதி மனிதனுக்கு வயிறை குறைக்கணும், சரிபாதி மனிதனுக்கு வயிறை நிறைக்கணும். இதான்டா பிரச்சனை. இது ஒன்று தான் பிரச்சனை. இதை நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் எப்படி சொல்கிறாரு? பானை, இது பானை, பானை ஒன்று தான், பானை ஒன்று. ஆனால் அது ஒன்றும் இல்லை. எப்படின்னா, கொளுத்த பணக்காரன், அரசியல்வாதி, அதிகார திமிரில் இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊப்பி பிதுங்கி இருக்குது. ஆனால் உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்குடிகள், எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் போல ஒட்டி இருக்குது. ரெண்டும் சமமாடா? பானை ஒன்று தான்டா, ஆனால் ரெண்டு சமம் இல்லைங்கிறார். அப்படிதான் இந்த சமூகம் சிதறி கிடக்குது. அப்போ நான் பிரசிடெண்ட் ஆகிட்டேன், ஆனாலும் கொடியேற்ற முடியாது, உட்கார நாற்காலி இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வலி என்பதை சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ பார்த்துக்க. அதைத்தான் இந்த படம் சாடுது. அதில் படத்தை எடுத்த என் தம்பி சரவணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். இன்னைக்கு அண்ணன் இவ்வளவு தான் செய்ய முடிகிற நிலைமையில் இருக்கேன். ஆனால் இப்படியே இருக்காது. நான் ஒரு நாள் மாறும். தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கேன், NFDC மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கேன். எனக்கு மன வலி இருக்குது. நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பா பாலுமேந்திராவையும் அப்பா மகேந்திரனை இப்படி சாக விட்டுருக்க மாட்டேன். நான் விளையாட்டு வீரர்கள்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்து அள்ளி கொட்டு கொடுப்போம். பத்திரிகையாளருக்கு தனி வீடு கொடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு, அவர்களுக்கு வாகனம், அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம். வேலை சசிகுமார் தத்தெடுக்கப்பட்டார், செந்தில் தம்பி பாலாசி சக்தியில் எடுக்கப்பட்டார், இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி. பாப்பா ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு நல்லா இருக்கு, கதை தயாரி. என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே? அரசு சாராய் வைக்கும்போது அரசு சினிமா எடுக்கக்கூடாதாடா? கலை கலை நானே எடுக்கிறேன். என் படத்தை எடு, நீ இரியா படத்தை கொடுத்துட்டு போய் நான் வெளியிடுறேன், உலக பட விழாவை கொண்டு போகிறேன். அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம்? நீ தமிழ்நாட்டின் தூதுவன், நீ தான் முகவர், வா உனக்கு இந்த சம்பளம். போய் நம்ம பிள்ளைய கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ, உனக்கு சம்பளம். இப்படித்தான் உலக நாடுகள். இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்கின்ற அர்த்தம். ஒரு நாடு இலக்கியத்தில் நோபல் பட்டு பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில், அறிவியலுக்கு பெற்றால் அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம். உன்னாடு அப்படி இருக்கா? உன்னாடு அப்படி இருக்கா சொல்லு. கன்னிமாரான் நூலகத்திலே இடமில்லை, இடித்து விட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம், அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள் என்று இடித்துட்டு 100 ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்த நாடு வளருது என்று பொருள். ஆனால் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்து விட்டு புழல்ல 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்ற சமூகமாக உருவாகிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனைகளே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்டா குற்றமற்ற சமூகம், அந்த நாடு தாண்டா ஆரோக்கியமான சமூகம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனால் படுக்க இடம் இல்லாமல் தரையில் படுத்து கிடக்கிறான் நோயாளி. என்ன நாடு? மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையணும், உடல் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால். மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும். மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும். தெருவுக்கு தெரு மருந்தகம், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை. காரணம் நோயாளிகள். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும் என்ன பண்றது? அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீ ஒன்றை நீ கவனிச்சுக்க, உடன் பிறந்தவனே, சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது இருக்கணும்பா, அது இருக்கட்டும், விடுப்பா, பாப்பா இங்கே பாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? இதுதான். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். இங்கே இருக்கிற படைப்பாளிகள் 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை, என் தம்பி சமுத்திரக்கனி வரலை, வெளியூரில் படப்பிடிப்பு இருக்கிறார், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதில் என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்தில்
சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். ஒன்று அயோத்தி, 2வது கருடன். இந்த கருடனில் என் தம்பி சரவணன்ட்ட ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்டன் தூங்கியிருப்பாருன்னு, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்கள் என்னைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம் போட்டோன்னே என்னடா படம் எடுத்துனா அருமையாக எடுத்துட்டான். படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான், அது வில்லனை அடிச்சு விட்டு சொல்லுவான், அண்ணே நாயாக இருந்தேண்ணே, நான் நாயாக இருந்தேண்ணே, என்னையும் உன்னை மாதிரி மனுஷனாக்கி விட்டியனே பாருங்க. அது அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்கிறது தான். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் இந்த படம், அதுலெல்லாம் சசியாகவே இருப்பான். அதான் சசிகுமார் அண்ணன் அப்படின்னு. ஆனால் இதில் சசி கூழ் பனையாகவே இருந்தான். முதல் காட்சியில் இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்த தம்பி இல்லை, கதாபாத்திரமாக மாறி நடித்தான். அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி. கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு, வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் உடலில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாதிரி மொத்த திரைக்கதையும் ஒரே தூணில் அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவன் இல்லைன்னு வச்சுக்க, அதை சசி நானுமே பேசினேன், அண்ணே அவர் சரியாக நடிக்கலைன்னா நம்ம எப்படின்னு நின்று அவர் நல்லா நிறுத்துட்டு. ஏன்னா இங்கே வில்லன் இல்லாத வேலையில் படத்தில் கதாநாயகனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் ஒன்று போட்டால் தான் நம்ம ஒன்று போட முடியும். இப்போ இந்த உதாரணமாக ஒன்று போட்டு காட்டுறேன் பாரு. ஏய், தனிமரம் தோப்பாகாது, அவன் நான் தனித்தனி மரமெல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. ஏய், ஆழம் தெரியாம காலை விடாத, காலை விட்டா தாண்டா ஆளை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவன் ஒன்று போட்டாதான் நம்ம ஒன்று போட முடியும். அதுல பாலாஜி சக்திவேல் என் தம்பி அவன் நடிப்பு போட்டாதான் இவங்க எல்லாம் துவைக்க முடியும். என்ன சூரியன் பளிச்சுன்னா தான் அப்புறம் இரவுல நட்சத்திரம் மின்ன முடியும். அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான். கனமான ஆள்ல பாத்திரமும் கனமாயிருச்சு. ஜிம்முக்கு போகும்போது கனமாக இருக்கிற ஒரு தம்பி, அண்ணே நீங்களும் வெயிட்டு போடுங்கண்ணே, ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன். அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம். அவனுடைய உடல் மொழியிலையும் சின்ன சின்ன பாவங்கள் அந்த இதில் அழகாக அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான். எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடித்த எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமை. அந்த சின்ன பையன் வந்தான்ல தம்பி மகனை நடித்தவன், இவனை பார்த்தா அவனை முழுசாக பார்க்குறான். ஏய், இவ்வளவு அழகான பையனாக இருக்கா நீ அப்படிங்கிறான். யார்? சச்சி. அதில் கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா, இப்போ பார்த்தா யார் வெள்ளைக்காரட்டு போய் உள்ள ஒரு பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகாக இருந்தவொன்னு சொல்கிறான், என்னடா இவ்வளோ அழகான பையனாக இருக்கா நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக இந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால் அது யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத. இன்றைக்கி நான், நாளைக்கு 4 பேர், அப்புறம் 4000 பேர், அப்புறம் 40,000 பேர், அப்புறம் 4 லட்சம் பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம். அப்படி தான் தம்பி. எதையும் தனி மனிதன் கருத்தென்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். நந்தன் சிறந்த படைப்பு, நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம். அது மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு இந்த சிந்தனையை சுமந்து அதை திரையில் செதுக்கி வடிக்கணும்னு நினச்ச என் தம்பி இரா சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டு. அதற்கு தோள் கொடுத்து துணையாக நின்ற என் தம்பி சசிகுமாருக்கு, என் அன்பு இளவல் சசிகுமாருக்கு பாராட்டு. அதே மாதிரி தம்பி சமுத்திரக்கனி, என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல், எல்லாருக்கும் அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் புதுசுன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சிருக்கார். பட தொகுப்பாளர், இசையமைப்பாளர் தம்பி ஜிப்ரான், எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப அசாத்தியமானது. அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடியே இந்த கதையை எல்லாருக்கும் சொன்ன என் தம்பி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தானா இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம். பாடல்கள் இப்படி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வரணும். இப்போ பேசி பயனில்லை. எப்படி பார்த்தாலும் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிறந்த பையனுக்கு கடமைக்கு செஞ்சுருக்காங்கிறது அது மறுக்க முடியாது பெரிய பாடல். சமூக பொறுப்போடு, வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பு நந்தன். அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம்
நாம் பெருமைப்பட்டுக்கிறோம். இதை ஏதோ கடமைக்கு செய்கிறேன்னு நினைக்காத, என் கடமையாக செய்கிறேன். அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அதில் இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின், ஒவ்வொரு குடிமகனினுடைய பொறுப்பும் கடமையும். அந்த உணர்வில் தான் என் தம்பி பாண்டே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொன்னான்னு பாருங்க, என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வாங்கி வெளியிடுவேன். ஏன்னா உணர்வு இருக்கிறவன்கிட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்கிட்ட உணர்வு இருக்காது. இது வந்து நான் இல்லை, ஐயா ஷோ இருக்கார்ல, அவர் ஒரு விழாவில் சொல்கிறாரு, இங்கே ஒரு முரண் இருக்குது. நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான், நல்ல இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான். அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டில் வரதில்லை. இங்கே அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு வந்து வறுமை, பணம் இல்லை, அவசர அவசரமாக வேக வேகமாக சாப்பிட்டு ஓடுவோம்ல, அப்படி ஓடிட்டான். கொஞ்சம் நிதானமாக நின்று காசு இருந்து பணத்தை பற்றி கவலை இல்லை, நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் 4-5 மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான். சுகமான பிரசவமாக பிரசவிச்சிட்டான். அதில் என் நம்பி ரா சரவணனை உளமாற உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன். என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும். நந்தன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற என் அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் சசிகுமாருக்கும், அவரை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற என் தம்பி ராஜமுருகன் சிறந்த படைப்பாளி, சிறந்த படைப்பாளி, ஆகச்சிறந்த ஒரு சிந்தனையாளன். அவன் 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 யாருன்னு நீங்கள் இன்னொரு தடவை பார்க்கணுன்னா நீங்கள் ஜோக்கர் பாருங்கள், குக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஜோக்கர்லாம் வந்து அப்படி ஒரு கதையை எவனாலும் கற்பனை முடியாது, எப்படியும் கற்பனை இதை எடுக்கணும்னு தோண முடியாது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பாளிகளெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என் தம்பி வழக்கு எண் 18 என்ன படம் எடுத்துருப்பான், சாம்ராயில் எப்படி எடுத்துருப்பான், பெரிய படைப்பாளி அவன். காதல்லாம் எவ்வளோ பெரிய, அதை காதல் படத்தை எடுத்து விட்டான். அம்மா வாசுகி எனக்கு ஃபோன் அடிச்சு, சீமான் உங்கள் தம்பி தானே சக்தி ஒரு சொல்ல மாட்டீங்களா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்ருக்காரு, இது எப்படி அப்படின்ட்டு. அது படம் பயங்கரம் ஓடி போயிடுச்சு. நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மாதிரி சிறந்த படைப்பாளிகள்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம பாராட்ட வேண்டியது கடமை. அந்த கடமையை செய்த நிறைவு எனக்கு இருக்குது. இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம்ம அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். குறிப்பாக இந்த மேடையில் வீற்றிருக்கிறதிலே சிறப்பு என்னுடைய அண்ணன் ஞானவேல் அவர்களும், என்னுடைய அன்பு தம்பி பாண்டே அவர்களும், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.